பிக் பாஸ் சீசன் 9ல இருந்து யாரும் எதிர்பார்க்கவே இல்ல, அரோரா அவங்க எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்களா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப வேகமா ஒரு செய்தி வெளியாகி இருக்குங்க. அதாவது அரோரா அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு இந்த செய்தியை பார்த்த ரசிகர்களே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஏன்னா டாப் ஓட்டிங்ல அவங்க தான் இருக்காங்க, அவங்க நாமினேட்ல கூட இல்ல, எப்படிங்க அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியில அனுப்புனாங்கன்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பரப்பி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிர்ச்சியா இருந்துச்சு. அரோரா அவங்க இந்த வாரம் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பரவனதை தொடர்ந்து இது உண்மையா பொய்யான்னு பார்க்கும்போது அரோரா அவங்க சேஃப் ஜோன் தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க எவிக்ட் ஆகவும் இல்ல, இது ஒரு ஃபேக் நியூஸ்ங்க. ஆனா இந்த வாரம் விக்ரம் அவரும் சாண்ட்ரா அவங்களும் வெளியேற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, அவங்க தான் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. முதல்ல விக்ரம் அவரை வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உறுதியா விக்ரம் அவரா சாண்ட்ரா அவங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூமும் ஆகல. ஆனா இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கிறது, அதாவது இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் இருக்கிறது உறுதியாயிருச்சுங்க. பிக் பாஸ் சீசன் 9ல ஆரம்பத்துல இருந்து அரோரா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் வந்துச்சு. அவங்க விளையாட்டு மோசம்னு கூட சொன்னாங்க. சொல்ல போனா அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்கள திட்டி இருந்தாங்க, எதுக்கு உள்ள போனேன்னு மறந்துட்டு கூட அரோரா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அரோரா ரொம்பவே நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸோட கேமை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல அவங்க பேசின விஷயங்கள் ஆகட்டும், சொல்ல போனா இந்த மணி டாஸ்க்ல கூட அவங்க பணம் எடுக்கிறேன்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே அவங்கள ரொம்பவே வைரல் ஆக்குச்சு. அரோரா அவங்க அதுக்கப்புறம் நல்ல சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. சொல்ல போனா இப்ப அவங்க டைட்டில் வின் பண்ற இடத்துல கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க, அடுத்த இடத்துக்கு கண்டிப்பா சபரி அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. அரோரா அவங்க, திவ்யா அவங்க, சபரி அவங்க தான் இந்த இடத்துக்கு தகுதியானவங்களா இருக்காங்க இப்போதைக்கு. ஆனா இவங்கள யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கறது உறுதியா கணிக்க முடியல. ஆனா நிறைய பேர் அரோரா அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்துல இந்த ஓட்டிங்ல என்ன மாற்றம் ஆகுமோ, என்ன நடக்குமோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் 9ல கானா வினோத் அவர் பணப்பெட்டி எடுத்துட்டு போனது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்தாலுமே இந்த 18 லட்சம் பணமே எனக்கு அவ்வளவு தூரம் என்னோட வாழ்க்கையில பெரிய காசுங்க, பெரிய விஷயங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா கூட புரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றின்னு எமோஷனல் ஆகி இன்னைக்கு அவர் ஸ்டேஜ்ல அழுததெல்லாம் கூட சமூக வலைதளத்துல ரொம்ப அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவர் கூட என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த பெட்டி எடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை வினோத் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள் முழுக்கவே இப்ப அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வினோத் அவர் இந்த டைட்டிலுக்கு தகுதியானவர், ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க. இதே போலதான் ஓவியா அவங்களும் பிரதீப் ஆண்டனி அவரும் இதுக்கு முன்னாடி விளையாடின நிறைய போட்டியாளர்கள் மனசுல இடம் பிடிச்சோ டைட்டில் வின் பண்ணாம போனாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த அதிகமா ஷேர் பண்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.